இப்போ முட்டை குருமா பண்ண போறோங்க. அதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துருக்கோம். ஒரு அரை மூடி தேங்காய், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பெருசா எடுத்திருக்கேன், 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு இனுக்கு எடுத்திருக்கேன், சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கசகசா அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 25-30 பல்லு இருக்குங்க, சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3 பீஸ் எடுத்திருக்கேங்க, முந்திரி ஒரு 10 பீஸ் இருக்கும், இஞ்சி வந்து 2 துண்டுங்க, இந்த சைஸ்ல 2 துண்டு எடுத்து வச்சிருக்கேன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டும். இப்போ சோம்பு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கசகசா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. முந்திரி ஒரு 10 முந்திரிங்க, முழு முந்திரி, அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 10-11 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் ஒரு அரை மூடி தடவி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணக்கிக்குங்க. வணக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இப்போ இஞ்சியும் போட்டுக்கிறது இல்லையே நான் போட்டுட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் அப்படியே அரைச்சிக்கலாங்க. முட்டையை வேக வச்சு எடுத்துருங்க. 4 முட்டையும் கொஞ்சம் ஆற விட்டு அரைங்க. பாருங்க, குக்கர் வச்சு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைஸ் பட்டை இது போட்டுக்கலாம். 3 பீஸ் கிராம்பு போட்டுருங்க. பூண்டு வந்து ஒரு 2 பெரிய பூண்டு எடுத்து உரிச்சிருக்கேங்க. இல்லைன்னா ஒரு 20-25 பல் எடுத்துக்கோங்க. நம்ம 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கிளாஸி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ மசாலா இப்படி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. எக்கு வந்து லைட்டாக 3 பக்கம் இந்த மாதிரி கீறிட்டு நம்ம வந்து போட்டுடலாங்க. 4 பக்கம் கீத்து மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு உள்ளே போட்டுடலாம். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணா கூட ஒரு பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட தேவை, அதனால நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகம் வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம 3 சவுண்ட் விட்டு வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க.